Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரெசிபி வந்து கர்நாடகா ஸ்டைல் மசாலா தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு சைடில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஊற வச்ச காஞ்ச மிளகாவை போட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 10-15 பல் பூண்டு போட்டுக்கிட்டு அப்போ ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்கு ஒரு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு புளி, அப்புறம் ஒரு ஸ்பூனு பொட்டுக்கடலை போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம், சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு சீரகம் போட்டு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆன பார்த்து ஆனியனு, பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை ஆகினே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து மசாலா தோசை தான். அது மேலே வந்து அந்த பட்டர் வச்சு கொடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் உப்பு போட்டு உப்பும் மஞ்சத்தூள் 2ம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும். அது வந்து பார்த்து நம்ம வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிற ஆலுவை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கின்னு கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இதுவாக வர வரைக்கும் கலக்கிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட்டால் ஆலு மசாலா ரெடி. அங்கே காரம் ரெடி, இங்கே ஆலு மசாலா ரெடி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், தோசை ஊற்றிட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். ஓகேவா, வாங்க தோசை ஊற்றலாம். தவா வச்சுட்டு தவா மேலே தோசையை ஊற்றிட்டு அது மேலே காரம் வச்ச காரம் நல்லா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரம் பூசிக்கிட்டு ஒரு ஸ்பூன் அப்படியே நெய்யை விட்டுட்டு அது மேலே நம்ம ஆலு மசாலா வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு திருப்பி அந்த பக்கம் ஒரு திருப்பி அது மேலே கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பட்டர் வச்சு இறக்கிட்டாக்கா மசாலா தோசை ரெடி. அதுக்கு சைடிஷ்ஷாக சாம்பார், சட்னி எது வேணாலும் வச்சுன்னு சாப்பிட்லாம். சாம்பார் சட்னி தான் ரொம்ப நல்ல காம்பினேஷன். அதுக்கு சூப்பராக மசாலா தோசை ரெடி கர்நாடகா ஸ்டைலில். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா தோசை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். தோசை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு டிப் பண்ணிவிட்டு சட்னியில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு சாம்பாரில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தா ஹெம்மியான மசாலா தோசை சூப்பராக வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.